ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சுதந்திரம் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. சுதந்திரவாளி, அது நமக்கு சொந்தமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், அது இப்படி ஒரு செய்தியை நாம் கேட்போம் என்று சொன்னால், நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள், அதில் எவ்வளவு ஆனந்த சந்தோஷம் இருக்கிறது. யார் சுதந்திரவாளி? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். உன் மகன், உன் ஒரே மகன், உன்னுடைய அன்பான மகன். 3 விஷயம். உன் மகன், உன் ஒரே மகன், உன் அன்பான மகன், அவனை தகன பலியாக இடு. ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கவில்லை. ஒரே மகன் என்று சொல்லுகிறீர்களே, எனக்கு இஸ்மவேல் ஒரு மகன் இருக்கிறானே என்கிற கேள்வி ஆபிரகாம் கேட்டாரா? கேட்கவில்லை. காரணம் என்ன என்பதை நாம் இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கிறோமா? ஆதியாகமம் 16:15 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே அந்த வாக்கியம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன? ஆபிராமுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவன் பெயர் இஸ்மவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 21:3 சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுகிற தகவல் என்ன? ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். அங்கே பெயர் வைத்தது இஸ்மவேல் என்று சொல்லி ஆபிராம், இங்கே ஈசாக் என்று பெயர் வைத்தது ஆபிரகாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஈசாக்குடைய அப்பாவும் இஸ்மவேலுடைய அப்பாவும் வேற வேற. இஸ்மவேலை கூப்பிட்டு உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தா அவர் ஆபிராம் என்று சொல்லி இருப்பார். ஈசாக்கை கூப்பிட்டு உங்களுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தா அவர் ஆபிரகாம் என்று சொல்லி இருந்திருப்பார். என்ன வித்தியாசம்? இஸ்மவேல் உடன்படிக்கைக்கு முன்னாக பிறந்தவன். விருத்த சேதன அடையாளம் ஆபிரகாமினுடைய சரீரத்தில் போடப்படுவதற்கு முன்னாக பிறந்தவன். ஈசாக்கு உடன்படிக்கையின் மகன். ஆபிரகாமினுடைய சரீரத்தில் உடன்படிக்கையினுடைய அடையாளம் போடப்பட்டதற்கு பிறகு பிறந்தவன். ஆபிராமாய் இருக்கும் பொழுது இஸ்மவேல் பிறந்தான். ஆபிரகாம் என்கிற தேவனுடைய நாமத்தை ஆபிரகாமும் சாராளும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஈசாக்கு பிறந்தவர்கள். ஆகையினால ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய ஒரே மகன், உன்னுடைய அன்பான மகன், உன்னுடைய மகனை நீ பலியாகிடு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் கேள்வி கேட்கவில்லை. காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு தெரியும், எனக்கு ஒரே மகன் தான், அவன் தான் ஈசாக் என்று சொல்லி. நீங்களும் நானும் யார்? ஈசாக்கின் சந்ததியிலே வந்தவர்கள். நாம் சுதந்திரவாளி. நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே. நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாய் இருப்பதற்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, எங்களை சுதந்திரவாளி ஆக்கினீரே உம்முடைய குமாரன் மூலமாக, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் சுதந்திரவாளி, அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஈசாக்கு ஆண்டவரே தகப்பனே ஆபிரகாமுக்கு ஒரே மகனாய் இருந்தது போல எங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரே மகனாக இருக்கிறீர். குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் புத்திரர்களாக மாறியிருக்கிறோமே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சுதந்திரவாளி. துதி கனமை உமக்கேர் எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.